இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். வார இறுதி நாட்களை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக சென்னை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களிலிருந்து கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்க அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹஜ் பயண விண்ணப்பம். இந்த ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இன்று 24/7/2026 ஆகும். நீதிமன்ற கட்டமைப்பு. வழக்குகளின் தேக்கத்தை குறைக்கவும் பொதுமக்களுக்கு விரைவான நீதியை உறுதி செய்யவும் தமிழகம் முழுவதும் நீதிமன்றங்களை விரிவுபடுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. டாஸ்மாக் பணியாளர் நலன். அக்டோபர் 1 முதல் டாஸ்மாக் கடை பணியாளர்கள் அனைவரும் கட்டாயமாக ESI திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நிர்வாகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. ரேஷன் கார்டு EKYC. அத்தியோதய ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களது கார்டுகள் ரத்து செய்யப்படுவதை தவிர்க்க வருகிற 31ஆம் தேதிக்குள் கட்டாயமாக பயோமெட்ரிக் பதிவை மேற்கொள்ள வேண்டும். வானிலை முன்னெச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுக்கடைகள் மற்றும் விவசாயம். பள்ளி, கல்லூரி மற்றும் கோயில் அருகில் இருந்த 217 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் கல் இறக்க அனுமதி கோரும் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அரசு பிணைய பத்திரங்கள். தமிழக அரசு 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான பிணைய பத்திரங்களை ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. சிறப்பு ரயில் சேவை. வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இடையே தென்காசி காரைக்குடி வழியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. வரி வருவாய் உயர்வு. நடப்பு நிதியாண்டின் முதல் 3 மாதங்களில் கடந்த ஆண்டை விட தமிழகத்திற்கு கூடுதலாக 1189 கோடி ரூபாய் வரி வருவாய் கிடைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. பருவமழை பராமரிப்பு. பருவமழையை முன்னிட்டு தடையற்ற மின்சாரத்தை உறுதி செய்ய மின்வாரிய பொறியாளர்களுக்கு முன்னெச்சரிக்கை மற்றும் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பிடெக் சேர்க்கை. பிடெக் படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு நிறைவடைந்துள்ளது. தரவரிசை பட்டியல் வருகிற 31ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. உள்ளூர் விடுமுறை. திருத்தணி முருகன் கோயில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் தூத்துக்குடி தூய பனியமாதா திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறை போராட்டம். மாணவர் சங்கத்தின் கோரிக்கை. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மீது மாணவர் சங்கத்தினர் ஒரு முக்கிய கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். நாங்கள் போராட தயார், ஆனால் அனுமதி கொடுங்கள் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனுமதி பெறாமல் போராட்டம் நடத்தப்படுவதால் தான் மாணவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் இந்த சுகமான அணுகுமுறை அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ராகுல் காந்தியின் போராட்டம் ஒரு பார்வை. மத்திய கல்வி அமைச்சருக்கு எதிராக போராட்டத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் இல்லம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டார். இது குறித்து சமூக ஆர்வலர் சோனம் வாசுகியின் மனைவி தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளார். இது போன்ற போராட்டங்கள் குறித்த விவாதங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் சூடுபிடித்துள்ளன. ஜனநாயகன் படத்தில் விஜய். நிகழ்ச்சியில் ரசிகர்கள். ஜனநாயகன் படத்தில் இறுதி காட்சியில் பிரியமுடன் விஜய் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. இதை கண்ட அமைச்சர் ஆனந்த் உள்ளிட்ட ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையினர் மிகுந்த நெகிழ்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். இந்த வாசகம் ரசிகர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணமகிழ் மன்றங்கள். ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. மணமகிழ் மன்றங்களில் உறுப்பினர் அல்லாதவர்களுக்கு மது விற்பனை செய்யப்படுவது குறித்து எழுந்த புகாரை தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வருவாய், காவல் மற்றும் மதுவிலக்கு ஆகிய 3 துறைகளுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.
முதல்வர் விஜயின் அரசியல் வியூகம். கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏ VS பாபுவை முதல்வர் விஜய் திடீரென அழைத்து ஆலோசனை நடத்தியுள்ளார். தொகுதி வளர்ச்சி பணிகள் குறித்து பேசப்பட்டாலும் இதன் பின்னால் உள்ள அரசியல் கணக்குகள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. வாபஸ் பெறப்பட்ட மறு வாக்கு எண்ணிக்கை மனு. ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தாவக வெற்றி பெற்ற விவகாரத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் தொடர்ந்த மறு வாக்கு எண்ணிக்கை மனுவை வாபஸ் பெற்றுள்ளார். இதன்படி இந்த வழக்கை நீதிமன்றம் முடித்து வைத்து உத்தரவிட்டது. நெல்லை ரயில் நிலையம் புதிய தொழில்நுட்பம். பயணிகளின் வசதிக்காக நெல்லை ரயில் நிலையத்தில் சிக்னல் தாமதத்தை குறைக்க புதிய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தண்டவாள விரிவாக்கம் மற்றும் நவீன சிக்கல் அமைப்புகளால் இனி ஒரே நேரத்தில் பல ரயில்களை இயக்கி பயண நேரத்தை குறைக்க முடியும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மதிமுகவில் துரை வைகோவின் புதிய கட்டுப்பாடுகள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் பேச்சுகள் தாவேகவுக்கு சிக்கலை ஏற்படுத்துவதாக கருதி அவரது மகன் துரை வைகோ சில கட்டுப்பாடுகளை வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது மதிமுகவின் எதிர்கால நகர்வுகளில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மார்க்கண்டேயன் எம்எல்ஏ ஜாமீன் மனு. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தனக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு தற்போது அனைவரது கவனத்தையும் பெற்றுள்ளது. பனையூர் கதவுகள் திறக்குமா? தாவேகவின் வியூக ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி பாமகவிலிருந்து வருவோரை சேர்ப்பதில் பிடிவாதமாக இருந்த நிலையில் பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் விவகாரத்தில் சில தளர்வுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விரைவில் பனையூர் கதவுகள் திறக்கும் என்பது எதிர்பார்ப்பு. திமுக உட்கட்சி பூசல். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் செயல்பாடுகள் மற்றும் எம்எல்ஏக்கள் கைது போன்ற நிகழ்வுகளால் திமுகவுக்குள் அதிருப்தி நிலவுவதாக பேசப்படுகிறது. இது குறித்த கட்சியின் உடன்பிறப்புகள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. பழனி கோயில் சொத்துக்கள் ஆய்வு. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் சொத்துக்களில் நடந்ததாக கூறப்படும் சில மோசடி விவகாரத்தை இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் கையில் எடுத்துள்ளார். சொத்துக்களை ஆய்வு செய்ய தனி குழு அமைத்து அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மரியனோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தா மரியனோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.